வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2024 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஆன்சர் கீ எப்போ வரும்? அதுக்கப்புறம் நான் இந்த கேட்டகரி இவ்வளோ கொஷின் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் இவ்வளோ கரெக்டாக இருக்கும், என்னால் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியுமா, நான் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, இந்த டவுட்டு தான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஆப்லையும் சரி, இல்லைன்னா கமெண்ட்லையும் சரி, இல்லைனா டெலகிராம் குரூப்பில் எல்லாத்துலேயும் சேர்த்து மினிமம் 100 பேராவது டெய்லி ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இதுக்கு இப்போதைக்கு யார்கிட்டயுமே பதில் கிடையாது. அதுதான் உண்மை. நீங்கள் எந்த சேனலில் பார்த்தாலும் எல்லாருமே வியூஸுக்காக போடுற வீடியோ தான் அதெல்லாமே. அதாவது எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில சேனல்ல பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 30-40 வீடியோ போட்டிருப்பாங்க. ஹிந்தி சேனல்ல சொல்றேன், நார்த் இந்தியன் சேனல்ல சும்மா வியூஸுக்காக போட்டுக்கிட்டே இருக்கிறது தான். ஓகே, அவங்க உங்களை முட்டாள்னு நினைச்சுதான் போடுறாங்க. நீங்களும் அதை திரும்பி திரும்பி பார்த்து அவன் சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. ஓகே, உண்மையிலேயே ஆன்சருக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா வீடியோ போடுவோம். அதுக்கப்புறம் டெலகிராம் குரூப்ல ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நான் இன்ஃபார்ம் பண்ணலாட்டியுமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அதுல யார் வேணாலும் சேட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப டெலகிராம் குரூப்ல உடனே ஆன்சருக்கு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு லிங்க் வந்துடும், இன்ஃபர்மேஷன் வந்துடும், நம்ம டெலகிராம் சேனல்ல வந்துடும். நான் சொல்லுவேன்னு சொல்லல, நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லிடுவாங்க. அப்படிதான் இப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, எனக்கே ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க இப்போதைக்கு நம்ம டெலகிராம் சேனல்லையும் டெலகிராம் குரூப்லையும் சந்துரு மேத்ஸ் டெலகிராம் குரூப், சந்துரு மேத்ஸ் டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல உங்களுக்கான அப்டேட் வந்துடும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு யாருக்குமே தெரியாது, இவ்வளோ டிலே ஆனது கிடையாது தான். பட் டிலே ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுமே யாருக்கும் தெரியாது. ஸோ இது வரைக்கும் யாருக்குமே எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. எஸ்எஸ்சியில் யாரும் ஸ்பைலாம் வச்சிருக்கல. அந்த ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தான் என்ன காரணம்னு தெரியும். அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க யாருமே இன்னும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணல. அதனால வெயிட் பண்ணுங்க. யார் வீடியோ போட்டாலும் நீங்க அதை சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இப்போ வந்துடும் அப்புறம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்சருக்கு வந்த உடனே நம்ம சேனல்ல வீடியோ போடுவோம். அடுத்ததா நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா, இந்த கேட்டகரி எவ்வளோ அட்டன் பண்ணிருக்கேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது அக்யூரேட்டா இருக்குமாங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஏன்னா இத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருப்பீங்க, அதுல கெஸ் பண்ணி நிறைய போட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி கரெக்டா ரைட்டா தப்பா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சருக்கு வந்தாதான் தெரியும். ஓகே, ஸோ ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு சர்வே ஃபார்ம் கொடுப்பேன். அதுல நீங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த எக்ஸாம் எழுதுன எல்லாருக்குமே அந்த சர்வே ஃபார்மை ஷேர் பண்ணுங்க. நான் அந்த ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை ப்ரொவைட் பண்ணுவேன். அப்போ நீங்க எல்லார்ட்டையுமே ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எக்ஸாம் எழுதுனவங்க தமிழ்நாட்டில இருந்து எவ்வளோ அதிகமான பேர் அந்த இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அக்யூரேட்டான ஒரு கட் ஆஃப் என்னால சொல்ல முடியும். இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னால சொல்ல முடியும். ஸோ இப்போ நான் அடுத்து பண்ண போறது ஆன்சருக்கு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஆன்சருக்கு வந்த உடனே நான் வீடியோல சர்வே ஃபார்ம் பத்தி சொல்லுவேன். அந்த சர்வே ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு அடுத்து ஒரு 5 நாள் கிட்ட வெயிட் பண்ணணும். ஏன்னா அதை நான் அனலைஸ் பண்ணி சொல்றதுக்கு டைம் ஆகும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவு எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு என்னால சொல்ல முடியும். ஸோ அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க செலக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பை தாண்டி தூரமா போய்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, ஒரு 2 நாள் 1 வாரம் ரன்னிங் பண்றதுனால எதுவும் குறைஞ்சு போக போறது கிடையாது, யாருக்கும் உயிர் போக போறது கிடையாது. ஓகே, ஸோ இதுக்காக நான் வெயிட் பண்றேன், அடுத்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்க தலையெழுத்து நீங்க டிசைட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே, நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கறதையும் நீங்க தான் டிசைட் பண்றீங்க. ஓகே, ஸோ இதுல 2 நாள் ஓடுறதுல என்ன இருக்க போகுது? வீட்டுல சும்மா தான் இருக்க போறீங்க. இதுல நான் இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட ஓகே. வீட்டுல சும்மா இருக்கிறவங்க ஒரு காலையில எந்திரிச்சு ஒரு மணி நேரம் ஓடுறதுல என்ன குறைஞ்சிட போகுது? ஸோ அதனால நீங்க இதுக்காக யோசிச்சுட்டுலாம் இருக்க வேண்டாம். நீங்க எந்த கேட்டகரியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 60 மார்க்கு கிட்ட எடுத்திருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஆனா நீங்க அதை விட கம்மியாவே வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 50க்கு மேல எடுத்திருந்தா கூட நார்மலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஃபேக்டர் இருக்குது. நீங்க கெஸ் பண்ணி போட்டது நிறைய கரெக்டா இருக்கலாம். அப்படிங்கறனால நீங்க இப்ப இருந்தே ஒரு 50 கிட்ட எடுத்திருக்கீங்க, எந்த கேட்டகரியா இருந்தாலும் 50 கிட்ட எடுத்திருக்கீங்கன்னா தாராளமா நீங்க இப்ப இருந்தே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதுவே லேட்டு தான். இன்னமுமே உங்களுக்கு ஒரு 2 மாசத்துக்குள்ள பிசிக்கல் இருக்கும். அப்படிங்கிறப்போ எல்லாராலையுமே 2 மாசத்துக்குள்ளலாம் கொண்டு வர முடியாது. ரொம்ப ரேரா ரொம்ப ஃபிட்டா இருக்கிறவங்க, பிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறவங்க மட்டும்தான் 2 மாசத்துக்குள்ள 5 கிலோமீட்டர் அந்த டைமுக்குள்ள கொண்டு வர முடியும். பட் இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, நான் பிசிக்கலா ரொம்ப ஒரு வருஷமா நான் பிசிக்கலி ஆக்டிவா இல்லை அப்படின்னா கண்டிப்பா அது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் தான் சொல்லுவேன். நீங்க எந்த சென்டருக்கு வேணாலும் போகலாம், எவ்வளவு பெரிய கோச்சை வேணாலும் கூப்பிடலாம். அந்த கோச் ஓட போறது கிடையாது, அந்த சென்டருக்காரன் ஓட போறது கிடையாது, நீங்க தான் ஓடணும். அப்போ உங்க உடம்புக்கு அந்த ஸ்டாமினா இருக்கணும், உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்கணும். அதை பில்டப் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் எடுக்கும். ஸோ அதனால நீங்க ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால நீங்க இப்ப இருந்தாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணாம இருந்திருந்தா கூட இப்ப இருந்தாவது பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆன்சருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சொன்னதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா
நான் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு வந்து நான் வந்து பதில் சொல்ல முடியாது. பின்னால ஃபீல் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களோட டிசிஷன். செலக்ட் ஆகலை, என்னால் ரன்னிங்கில் செலக்ட் ஆக முடியல அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணவும் கூடாது. ஓகே, நீங்கள் தான் வேணும்னே இருந்தது அப்படிங்கிறப்போ பின்னால் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து கரெக்ட் கிடையாது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஃபிசிக்கலுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஆன்சர் கீக்கு வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்வே ரிசல்ட் வர்றதுக்கு அடுத்த ஒரு வாரத்துக்கிட்ட ஆகும், அதுக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேக்காக எவன் வீடியோ போட்டாலும் முடிஞ்சளவு அதை யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, பர்டிகுலராக என்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 10 வீடியோ வருது, சார் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஹிந்தி தெரியாது அப்படிங்கிறப்போ அதில் ஆன்சர் கீ வந்த மாதிரியே பழைய ஆன்சர் கீ எடுத்து போட்டு அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோஸில் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்கள் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ண வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உண்மையிலேயே ஆன்சர் கீ வந்தால் நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். டெலகிராம் குரூப்பில் நான் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் ஜாயின் பண்ணாதவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.